வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பேச போற டாபிக் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்ன தெரியுமா? டாப் 10 சூப்பர் ட்ரெண்டிங் கேரியர்ஸ் ஆஃப் 2030. வெல்கம் டு மை ஃபியூச்சர் ரூட் யூடியூப் சேனல். நான் சுகன்யா தேவி, கேரியர் கன்சல்டன்ட், உங்க ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் யுவர் கேரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் உங்க கேரியருக்கு சூப்பர் கைடன்ஸ் கொடுக்குற ஸ்பாட். டாக்டர், இன்ஜினியர், லாயர் போன்ற எல்லா ட்ரெடிஷ்னல் கேரியர்ஸை பற்றி நம்ம நிறையா அண்டர்கான் பண்ணி வந்துட்டோம். இப்போ ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கிற பிராண்ட் நியூ கேரியர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், காலேஜ் ஃப்ரெஷராக இருந்தாலும், பேரண்ட்ஸ் உங்கள் பசங்களுக்கு கேரியர்ஸை தேடிட்டு இருந்தாலும், திஸ் வீடியோ இஸ் 100% ஃபார் யூ. இந்த வீடியோவில் நான் அந்த டாப் 10 ட்ரெண்டிங் கேரியர்ஸ் என்ன, அந்த கேரியருக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸில் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி நம்மளுக்கு சேலரி பேக்கேஜ் ஃபார் ஃப்ரெஷரர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கொடுக்குறாங்க, அண்ட் டாப் காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்நாடு, அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டாப் 10 கேரியர்ஸில் எந்த கேரியர் நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த டாப் 10 கேரியர்ஸில் உங்கள் ஃபியூச்சர் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் கேரியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். இந்த நம்ம சோசியல் மீடியாவான கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அலெக்ஸா, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இது எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி ஃபியூச்சர் ரோபோட்ஸு, சேட் போர்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏஐ இன்ஜினியர் இல்லாமல் இண்டஸ்ட்ரியே 2030 இருக்க முடியாது. ஸோ ஏஐ இன்ஜினியருக்கு அதிகமான டிமாண்டு 2030 இருக்கு. இதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது பைத்தான், எம்எல் அலார்கிதம்ஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரியரை சூஸ் பண்ணலாம். இதுக்கான கோர்ஸ் பிடெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் சிஎஸ்சி ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், எம்டெக் இன் ஏஐ படிக்கலாம். அண்ட் டாப் காலேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஹோல் இந்தியாவில் ஐஐடி ஹைதராபாத், ஐஐஎஸ்சி பெங்களூர், ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் அண்ட் ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப சூப்பர் காலேஜஸ். அண்ட் தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா விஐடி வேலூர், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட், அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ். இதோட சேலரி பேக்கேஜ் ஃபார் ஃப்ரெஷருக்கு 6 to 12 lakhs per annum கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 25 to 60 lakhs per annum இந்தியாவில் மட்டும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்ராட்ல இன்னுமே நம்மளுக்கு அதிகமான சேலரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்க போகிற செகண்ட் ட்ரெண்டிங் கேரியர் டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா அப்படிங்கிறதா ஒரு கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு பேஸ். இந்த டேட்டா இஸ் அ நியூ ஆயில். இந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அனலிஸ்ட் யூஸ் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒரு கம்பெனி நல்ல க்ரோவாக அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட்டராக க்ரோ ஆகும். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு 2030 ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இதுக்கு ஸ்கில்ஸை என்ன டெவலப் பண்ணா, பைத்தான் ஆர் எஸ்கியூஎல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிக் டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கான கோர்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிடெக் சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஜி இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். நம்ம டாப் காலேஜ் ஆஃப் இந்தியாவில் ஐஎஸ்ஐ கொல்கத்தா, ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஜேஎன்யூ டெல்லி, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு லெவலில் பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், லொயாலா காலேஜ் சென்னை. ஸோ சேலரி பேக்கேஜ் ஃபார் ஃப்ரெஷருக்கு 6 to 10 lakhs per annum கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு 20 to 50 lakhs per annum கொடுக்குறாங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில்ஸ் எல்லாம், டேட்டா உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், டேட்டா பற்றின ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் கேரியர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்.
உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜியில க்ரோ ஆகுறோமோ அந்த அளவுக்கு சைபர் கிரைம்ஸும் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஹேக்கிங் சிஸ்டம் ரெடி பண்றதுக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லயுமே. ஏன்னா ஏஐ வந்து எல்லா இதுலயுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுனால அதை ஹேக் பண்றதுக்காகவும் லேர்ன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அந்த ஹேக்கர்ஸ்ல இருந்து நம்ம செக்யூரிட்டி பண்ணிக்கிறதுக்காக இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே யூஸ் பண்றதுக்கு 2030ல இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டர், உங்களுக்கு இந்த ஃபைண்ட் அவுட் பண்றது அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கேரியரை நீங்க சூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங், கிரிப்டோகிராஃபி, ரிஸ்க் அனலைசிஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான கோர்ஸ் எங்க போய் படிக்கணும்? பிடெக் சைபர் செக்யூரிட்டி, பிசிஏ சைபர் செக்யூரிட்டி, எம்டெக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, டாப் காலேஜஸ் ஆன நம்ம இந்தியாவில் ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி, ட்ரிபிள் ஐடி டெல்லி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வா வித்யாபிதம், விஐடி வேலூர். இதுக்கான சேலரி பேக்கேஜ் நம்ம ஃபோர்த்தா பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் கேரியர் வந்து ரோபோட்டிக் இன்ஜினியர். இனி வரும் காலத்துல வந்து ரோபோட்ஸ் தான் வந்து எல்லா ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ரோபோட்ஸ், டெலிவரி ரோபோட்ஸ், இன்னும் வந்து கம்பெனிலாம் வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்ஸாக இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே வந்து ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து ரோபோட்டை அந்த மாதிரி ஒர்க்கை வந்து பண்ண வைக்கிறதுக்கு வந்து ரோபோட்டிக் டிசைன் அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராம் ரோபோட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஹெல்த் கேருக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு நிறைய ரோபோட்டிக் இன்ஜினியர் வந்து தேவைப்படுது 2030ல. அப்போ இந்த கோர்ஸ்க்கு செம டிமாண்டு இருக்க போகுது. இதுக்கான ஸ்கில்ஸ் வந்து ரோபோட்டிக் டிசைன், C++, பைத்தான், எம்பெடட் சிஸ்டம்ஸ், சிஏடி, கேட் இதெல்லாம் நிறைய நீங்கள் டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸான பிடெக் ரோபோட்டிக்ஸ், பிடெக் மெக்கட்ரானிக்ஸ், பிடெக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ எம்டெக் ரோபோட்டிக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும். நம்ம டாப் காலேஜஸ் ஆன இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர், ஐஐடி அலகாபாத் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐஐடி மெட்ராஸும் சொல்கிறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐடி சென்னை, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ரோபோட்டிக் இன்ஜினியர் பற்றி நம்மளுக்கு அந்த காலேஜஸ்ல வந்து சொல்லித்தராங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 8 lakhs per annum ஃப்ரெஷருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து 18 to 40 lakhs per annum வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம ஃபிஃப்த்தா பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் டாபிக் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியர் அண்ட் பயோடெக் சயின்டிஸ்ட். இதுல வந்து டிஎன்ஏல வந்து இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட டிசீஸ் நாளுமே கியூர் பண்றதுக்கு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. நாட் ஓன்லி டிஎன்ஏ, நிறைய ஹெல்த் ஃபீல்டு ரிலேட்டடாகவும் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரோட ஹெல்ப் அதிகமா இருக்கும். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ டிசீஸ் ரிசர்ச் பண்றதுக்கும் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. பை 2030ல வந்து $1 trillion இண்டஸ்ட்ரியா வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும். மாலிகுலர் பயாலஜி, கிறிஸ்பர், லேப் ரிசர்ச், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுக்கான கோர்ஸ் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி ஜெனட்டிக்ஸ், எம்எஸ்சி மாலிகுலர் பயாலஜி. இந்த டாப் காலேஜஸ் ஆன ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ், விஐடி வேலூர்ல படிக்கலாம். அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டில் இருக்கிற கேம்பஸ்ல வந்து படிக்கலாம். இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு 3 to 6 lakhs per annum கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு வந்து 15 to 35 lakhs per annum கொடுக்குறாங்க. ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர் அண்ட் பயோடெக் சயின்டிஸ்ட் கோர்ஸை எடுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய 6th ட்ரெண்டிங் கோர்ஸ் வந்து பிளாக் செயின் டெவலப்பர். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ, பிட்காயின் மட்டும் கிடையாது. இன்னி ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஐடி, பேங்கிங், நம்ம ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் செயின்ல போய் சேவ் ஆக போகுது. ஸோ இந்த பிளாக் செயின் படித்த பர்சன்ஸ்க்கு அதிக டிமாண்ட் வந்து இந்த 2030ல இருக்கு. ஸோ இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து பிளாக் செயின் ஆர்கிடெக்சர், எத்திரயம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், சாலிடிட்டி அதெல்லாம் அதில் நல்லா நீங்கள்
நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் ஆல்சோ கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடெக் சிஎஸ்சி பிளாக் செயின், பிஜி டிப்ளமோ பிளாக் செயின். டாப் காலேஜஸ் ஆன ஐஐடி பாம்பே, ஐஐடி ஹைதராபாத், என்ஐடி திருச்சியில வந்து சொல்லித் தராங்க. நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா சிவ்நாதர் யூனிவர்சிட்டி, அமிட்டி சென்னை. இதோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 5 to 10 lakhs per annum கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து 20 to 45 lakhs per annum கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் பிளாக் செயின் இதில் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம 7th பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் டாபிக் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ராக்கெட்டை உருவாக்குறதுல, சேட்டிலைட்டு, ஸ்பேஸ் போய் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஐஎஸ்ஆர்ஓ, நாசா இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நிறையா சேட்டிலைட்டு, ஸ்பேஸ் ரிசர்ச், ராக்கெட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ககன்யான் மிஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது 2030க்குள்ளே வந்து நம்ம ககன்யான் மிஷன் மூலிமா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸில் போய் ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதிக டிமாண்ட் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. இதுக்கான ஸ்கில்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் டிசைன், ஃபிசிக்ஸ், ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், சிஏடி கேட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். கோர்ஸான பிடெக் ஏரோஸ்பேஸ், எம்டெக் ஸ்பேஸ் டெக் படித்தா ரொம்ப நல்லது. டாப் காலேஜான ஐஐடி பாம்பே, ஐஐடி கராக்பூர், ஐஐஎஸ்சி பெங்களூர். தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா எம்ஐடி சென்னை, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். சேலரி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 6 to 12 lakhs per annum கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா 20 to 60 lakhs per annum கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரெண்டிங் கேரியர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நம்ம 8th பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் கேரியர் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர். இனி வருங்காலத்தில் வந்து டீசல், பெட்ரோல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாகனாலையும் அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் எல்லாருமே வந்து இந்த சோலார், விண்டு, ஹைட்ரோ பவருங்கிற அந்த க்ரீன் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகிறாங்க. பொல்யூஷனையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அதுக்காக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியருக்கு 2030 அதிக டிமாண்ட் இருக்கும். இதுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது வந்து சோலார் ஆர் விண்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிஏடி கேட். இந்த கோர்ஸ் வந்து பிடெக் ரெனியூவபிள் எனர்ஜி, பிடெக் எலக்ட்ரிக்கல், எம்டெக் எனர்ஜி இன்ஜினியரிங். டாப் காலேஜான ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, என்ஐடி திருச்சி. நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டெக், அமிர்தா யூனிவர்சிட்டி. இதுக்கான சேலரி வந்து 4 lakhs to 7 lakhs per annum. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 15 to 35 lakh per annum வந்து நம்ம இந்தியாவிலே கொடுக்குறாங்க. அப்ராட்லேனா இன்னும் இதுக்கோட சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அதிக டிமாண்ட் கோர்ஸ் இதுதான். 9th ட்ரெண்டிங் கேரியர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இனி வருங்காலத்தில் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் விட ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஆட்ஸு அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணி ஏஐயில் தான் வந்து சேல்ஸை அதிகமாக க்ரோத் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களுக்கு அதிக ஸ்கோப் வந்து 2030 இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கில்ஸை வந்து எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸு, சோசியல் மீடியா, கண்டென்ட் மார்க்கெட்டிங், அனலிட்டிக்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கான கோர்ஸ் வந்து பிபிஏ மார்க்கெட்டிங், எம்பிஏ மார்க்கெட்டிங், பிஜி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கலாம். டாப் காலேஜஸான ஐஐஎம் அகமதாபாத், ஐஐஎம் பெங்களூர், எம்ஐசிஏ அகமதாபாத் அண்ட் நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா லொயாலா காலேஜ், சிம்போசிஸ் சென்னை கேம்பஸ் இதெல்லாம் படிக்கலாம். இதுக்கு சேலரி வந்து ஃப்ரெஷருக்கே 3 to 6 lakhs per annum கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு வந்து 15 to 30 lakhs per annum இருக்குது. இனி வேர்ல்டு வைடு எல்லாமே வந்து சோசியல் மீடியா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, டிஜிட்டல் கிரியேஷன் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இந்த 10th ட்ரெண்டிங் டாப்பிக்கான ஹெல்த் கேர் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு தான். இதில் வந்து
நம்ம வந்து இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக் பண்ணுறது, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்தது வந்து மெடிக்கல் டிவைசஸ், அட்வான்ஸ் ஹெல்த் கேர் மெஷின்ஸ் எல்லாமே வந்து இவங்க இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனாட்டமி நாலேஜ், சிஏடி கேடு, ஏ இன் மெடிசன், இதெல்லாம் நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். கோர்ஸ் ஆன பிடெக் பயோமெடிக்கல், எம்டெக் மெடிக்கல் டிவைசஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. டாப் காலேஜான ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, எய்ம்ஸ் டெல்லி அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வேலூர், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் சென்னை வந்து சூஸ் பண்ணலாம். சேலரியாக வந்து 4 to 8 lakhs per annum கொடுக்குறாங்க ஃப்ரெஷருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து 15 to 40 lakhs per annum கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவங்க, இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதிக டிமாண்ட் இருக்கிற கோர்ஸ் வந்து 2030ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட டாப் 10 ட்ரெண்டிங் கேரியர்ஸ் இன் 2030. ஸோ டோன்ட் சூஸ் அ கோர்ஸ் பிளைண்ட்லி, சூஸ் அ கோர்ஸ் கேரியர் பை ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த 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 10 ரிலேட்டடாக ஃபியூச்சர் ஸ்கோப்பை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்டும் அதிகமாக இருக்கும். உங்களோட சேலரி பேக்கேஜும் நாட் ஓன்லி இந்தியா, யூஎஸ், யூஏஇ, யூரோப், சிங்கப்பூர்லாம் அதிக சேலரி கொடுக்க இந்த கோர்ஸ்க்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஜாயின் திஸ் ஃபியூச்சர் ஸ்கோப் கேரியர்ஸ். ரைட் கோர்சஸ் ப்ளஸ் ரைட் ஸ்கில்ஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் ஈக்குவல் டு கீ டு சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.